நமஸ்காரம் நமஸ்காரம். ஸ்ரீமதே ராமானுஜே நமஹ. பூமன்னு மாது பொருந்திய மார்பன் புகழ்மலிந்த பாமன்னு மாறன் அடிபணிந்துய்ந்தவன் பல்கலையோர் தாம் மன்ன வந்த ராமானுஜன் சரணாரவிந்தம் நாம் மன்னி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே. வையம் குருடன்றோ மாமரையும் பொய்யன்றோ ஐயன் உரைத்த தமிழ் ஆரறிவார். வையத்துக்கு ஊன்றுகோல் எந்த எதிராசர் உத்தரித்த மூன்றுகோல் காண்பதற்கு முன். ஸ்ரீயப்பதியான பெரிய பெருமாளின் அருளாலும் ராமானுஜரின் கருணையினாலும் பராசரப்பட்டரின் அனுகிரகத்தினாலும் எனக்கு வைணவம் கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களின் ஆசிகளாலும் கற்றறிந்த வைணவ அடியார்களான உங்கள் முன்னிலையிலே சொல்லால் தமிழொரு மூன்றும் தெரிந்தவன் என்னும் தலைப்பிலே ஓரிரு வார்த்தைகள் சொல்லும்படி அனுமதி கிடைத்திருக்கிறது. இது என் பெரும் பாக்கியம். இதில் இணைந்திருக்கும் உங்கள் அனைவரின் பாதங்களிலே என் வணக்கத்தை சமர்ப்பிக்கிறேன். எம்பெருமானார் அவதாரம் செய்த திருநட்சத்திரம் இன்று 1008வது திருநட்சத்திரம், சித்திரை திருவாதிரை. ஆழ்வார்கள் தாங்கள் அவதரித்த நாள்களிலும் வாழ்வான நாள் நமக்கு மண்ணுலகீர் ஏழ்பாரும் உய்ய எதிராசர் உதித்தருளும் சித்திரையில் செய்ய திருவாதிரை என்று உபதேச ரத்ன மாலையிலே மணவாள மாமுனிகள் அற்புதமாய் அருளி செய்கிறார். ஆழ்வார்கள் அவதரித்த நாட்கள் 12. அந்த 12 நாட்களை காட்டிலும் வாழ்வான நாள் இந்த சித்திரை திருவாதிரை என்று ராமானுஜர் கூப்பிடுகிறார். கூபத்தில் விழும் குழுவியுடன் குதித்து கூபத்தில் வீழும் குளவியுடன் குதித்து அப்பாபத்தை நீக்கும் அந்த அன்னை போல் பாபத்தால் யான் பிறப்பேன், ஆனாலும் இனி அந்த எதிராசன் தான் பிறக்கும் என்னை உய்ப்பதா. ஒரு குழந்தை கிணற்றுல குதிச்சிடுறது தாயார் பார்த்துட்டு இருக்கா. அதை கண்ட தாய் என்ன செய்வான்? அவளும் உடனேயே அந்த குழந்தையை காக்க கிணற்றிலே குதித்து விடுகிறார். அது போல கர்மவினை பயன்களால் நாமெல்லாம் மீண்டும் மீண்டும் பிறப்பெடுக்கும் போது எம்பெருமானாரும் பிறப்பெடுத்து நம்மை காக்கிறார் என்று மணவாள மாமுனிகள் ஆர்த்தி பிரபந்தத்திலே அருளி செய்கிறார். அப்படி எம்பெருமானார் அவதரித்த நாள் என்று இந்த நன்னாளிலே எம்பெருமானாரை பற்றி ஓரிரு வார்த்தைகள் சொல்ல அடியேனுக்கு வாய்ப்பு கிடைத்தது பெரும் பாக்கியம். இந்த வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி தந்த திருமதி ஜனனி சுந்தரின் திருவடி தாமரைகளிலே சிரம் தாழ்த்தி வணங்குகிறேன். சொல்லால் தமிழொரு மூன்றும் சுருதிகள் 4ம் எல்லையில்லா அறநெறி யாவும் தெரிந்தவன் என்னருஞ்சீர் பரவும் ராமானுசன் திருநாமம் நம்பிக்கல்லார் அகலிடத்தோர் எது பேரென்று காமிப்பரே. சொல்லால் தமிழொரு மூன்றும் சுருதிகள் 4ம் எல்லையில்லா அறநெறி யாவும் தெரிந்தவன் என்று திருவரங்கத்து அமுதனார் தன்னுடைய அற்புதமான நூலான ராமானுஜ நூற்றந்தாதியிலே நமக்கு காட்டிக் கொடுக்கிறார். திருவரங்கத்து அமுதனார் கூரத்தாழ்வாரின் சீடர். எம்பெருமானார் வாழ்ந்த காலத்திலேயே எழுந்த கிரந்தம் ராமானுஜ நூற்றந்தாதி. இந்த அற்புத கிரந்தத்திலே எம்பெருமானாரின் தமிழ் அறிவை போற்றுகிறார் அமுதனார். சொல்லார் தமிழ், ஒரு சொல்லார் அப்படின்னா சொல் வளம் மிக்க தமிழ். ஒரு தமிழ், ஒரு தமிழ் என்றால் தனித்துவமான தமிழ், அதற்கு நிகர் மற்ற மொழிகள் இல்லை என்று சொல்லும்படியான தமிழ். சொல்லார் தமிழ் ஒரு மூன்றும், மூன்றும் என்றால் முத்தமிழ், இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ். தமிழின் சொல்வளம், அதன் பெருமை, அதன் 3 இயல் இசை நாடக பிரிவுகள், இதை அனைத்தையும் அறிந்தவர் ராமானுஜர் என்று அமுதனார் நமக்கு சொல்கிறார். சரி, அமுதனார் இப்படி சொல்றார். அவரோட குருவோட குரு, அவர் வாழ்ந்த காலத்துல வாழ்ந்தவர், ஸ்ரீரங்கத்திலேயே இருந்திருக்கார். ஆனா எம்பெருமானார் தமிழ் அறிஞர் என்பதற்கு என்ன ஆதாரம்? இன்னைக்கு எல்லாரும் எல்லாத்துக்கும் ஆதாரம் கேட்க ஆரம்பிச்சிட்டார். எம்பெருமானாரை பற்றி தமிழ் அறிஞர் சொல்லார் தமிழர் மூன்றும் தெரிந்தவர் என்று சொல்லியிருக்காரே சுவாமி, எத்தனை நூல் தமிழ்ல எம்பெருமானார் அருளி செய்திருக்கிறார்? சுமார் ஒரு 10 நூல் எழுதியிருக்கிறார். ராமானுஜருடைய நூல்கள் 9 நூல்கள். வேதார்த்த சங்கிரகம், ஸ்ரீபாஷ்யம், வேதாந்த தீபம், வேதாந்த சாரம், கீதா பாஷ்யம்,
சரணாதிகத்தியம், ஸ்ரீரங்ககத்தியம், ஸ்ரீ வைகுண்டகத்தியம் மற்றும் நித்திய கிரந்தம். இதுல ஒரு நூல் கூட தமிழ்ல அவர் அருளி செய்யவில்லை. எல்லாம் வடமொழியில் அமைந்தது. சரி, தமிழ்ல நூல் எழுதி அருளி செய்யவில்லை. எத்தனை பாடல்கள் அருளி செய்திருக்கிறார் சுவாமி? ஒரு 100 இருக்குமா? ஒரு 10 பாசுரம் சொல்லியிருப்பா எழுதியிருப்பானா? அதுவும் இல்லை. எம்பெருமானார் அருளி செய்த பாடல்கள் என்று சில தனியன்கள் நமக்கு கிடைக்கின்றன. வாழி பலகாடன், வாழி கலிகன்றி, வாழி கொலையருள் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரங்கள் மங்கையர்கோன் தூயோன் சுடர்மான வேல். திருமங்கையாளர் இன்னமுதம் ஊட்டுகேன் இங்கேவா பைங்கிளியே தென்னரங்கம் பாடவல்ல சீர்பெருமாள் பொன்னஞ்சிலை சேர்நுதல் வேல் செயலர்கள் கோன் எங்கள் குலசேரகன் என்றே கூறு. குலசேகராளர் பத்தி அவர் எழுதின தனியன். 2-3 பாடல்கள் நமக்கு அவர் எழுதினதாக கிடைத்திருக்கு. தமிழ் நூல்கள் அவர் அருளி செய்யவில்லை, தமிழ் பாடல்கள் அருளி செய்யவில்லை. சரி, வேண்டாம். தமிழ் பாசுரங்கள் ஆழ்வார்களின் அருளிச்செயர்களுக்கு வியாக்கியானம் எழுதியிருக்கிறாரா? அதுவும் செயல். பின் அமுதனார் எதற்காக எம்பெருமானாரை சொல்லார் தமிழரும் ஒன்றும் தெரிந்தவன் என்று கூறுகிறார்? இன்னைக்கு பல பேர் தமிழறிஞர் என்று தமக்கே பட்டம் கொடுத்துக் கொள்கிறார்கள். முத்தமிழ் காவலர், டாக்டர் பட்டம் எல்லாம் வாங்கிக்கிறார். அத மாதிரி ஸ்ரீரங்கத்துக்காராலும் ஏதாவது கொடுத்துட்டா போல இருக்கு எம்பெருமானார் அப்படின்னு நமக்கெல்லாம் தோணலாம். ஆனால் அதெல்லாம் இல்லை. ராமானுஜர் தான் நம்முடைய 1000 ஆண்டு இந்த மில்லனியத்துல முத்தமிழ் வித்தகர், தூய்மையான தமிழ் ஆழ்வரர், தமிழ் காவலர் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா ராமானுஜரைத்தான் சொல்லணும். இந்த 1000 நூற்றாண்டுல அவர் தான் இதற்கு தகுதியான ஆள். அந்த வைபவத்தை தான் நாம் இன்று அனுபவிக்க போகிறோம். பிரம்மசூத்திரத்துக்கு ராமானுஜர் உரை எழுதுறதுக்கு முன்னாடி ஆதிசங்கரர் இதுதான் உரை, அதான் பிரபலமான உரை. அதற்கு முன்னால பல உரைகள் இருந்திருக்கு, ஆனா அவை எதெல்லாம் நமக்கு கிடைக்கல. அதற்கு பிறகு ஆளவந்தாரின் ஆணைக்கு இணங்க எம்பெருமானாரே ஸ்ரீபாஷ்யம் அருளி செய்தார். அவருக்கு பின் நம் தரிசனத்திலே உடையவரின் உரைதான் நிலைத்தது. மற்ற உரைகள் எதுவும் பெரிதாக தோன்றவில்லை. அதனால் தான் எம்பெருமானார் பிரபந்தத்துக்கு உரை செல்லவில்லை. இது நம்ம பார்த்தராஜ சுவாமி நம்முடைய வகுப்புல பல தடவை காட்டி கொடுத்தார். தன்னுடைய மருமகனான திருக்குறுகை பிரான் பிள்ளான் அவரை வைத்து முதலிலே எழுத வைத்தார். அப்படி அவர் செய்ததால் தான் இன்றைக்கு பல உரைகள் அதற்கப்புறம் எழுந்தன. அருளிச்சேர்களுக்கு வியாக்கியானம் 6000 படி தொடங்கி உடையவர் அடிபணிந்த ஆச்சார்கள் பலரும் உரைகள் எழுதினார். எல்லாரும் ஞான திருக்குறுகை பிரான் பிள்ளான் எதிராசர் பேரொருளால் உள்ளாரும் அன்புடனே மாறன் மறைப்பொருளை அன்றுரைத்தது இன்பம் மிகும் 6000, 9000, 12000, 24000, 36000 என்று பல்கி பெருகிக் கொண்டே போனது அருளிச்சேர்களுக்கு வியாக்கியானம். அந்த வியாக்கியான தாதாக்களின் அருளால் தான், அந்த வியாக்கியானத்தினால் தான் நமக்கெல்லாம் ஆழ்வார்களின் சொல் மட்டுமின்றி அவர்களின் சொல்ல வந்த பொருளும் தெரிந்தது. அவர்களின் உள்ள கிடக்கையை நம்மால் புரிந்து கொள்ள முடியுது. அவர்களின் ஆச்சாரிய ஹிருதயம் நமக்கு புரிந்ததற்கு காரணம் இவ்வளவு உரைகள் எழுந்ததுதான். இன்றைக்கு பிரம்மசூத்திரம், ஸ்ரீபாஷ்யம் எத்தனை பேருக்கு தெரியும்னு சொன்னா ஒரு குறைவான கூட்டத்துக்கு தான் அது தெரியும். இந்த வேதம் அனைத்துக்கும் வித்தான திருப்பாவைக்கு நிறைய பேருக்கு திருப்பாவை பற்றி இந்த விட கொஞ்சம் குறைய, ஆனா நிறைய பேருக்கு ஆழ்வார் பாசுரங்கள் தெரியும். இதற்கெல்லாம் எம்பெருமானார் செய்த செயல்தான், அவருடைய கருணை தான் காரணம். பிரம்மசூத்திரத்துக்கு விளக்க உரை எழுதியவருக்கு ஆழ்வார் பாசுரங்கள் தாய்மொழி தமிழ் அதுக்கு எழுதியிருக்க மாட்டாரா? அவர் ஏன் எழுதல? இதனாலதான் அவர் எழுதல. சரி, ஏன் அவர் வடமொழியில கிரந்தங்கள் அருளி செய்தார்? தமிழ்ல கிரந்தங்கள் சொல்லிருக்கலாமே. ஸ்ரீபாஷ்யத்துக்கு விளக்க உரை தமிழ்ல எழுதியிருக்கலாமே. ராமானுஜர் வாழ்ந்த காலகட்டம் 11ஆம் நூற்றாண்டு, 12ஆம் நூற்றாண்டு. ராமானுஜர் விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை நிலைநாட்ட முயன்றார். அதற்கு முன் பல சித்தாந்தங்கள் நமது நாட்டிலே இருந்தன. ஆதிசங்கரர் அவதரித்து அத்வைத மதத்தை ஸ்தாபித்திருந்தார். எனவே அந்த மதங்களை எல்லாம் மறுத்து தன்னுடைய தரிசனத்தை, தன்னுடைய கோட்பாட்டை நிலைநிறுத்துவதற்கு வடமொழியில் தான் செய்த வேண்டும். ஏன்னா இன்னைக்கு ஒரு புது அறிவியல் கோட்பாட்டை நான் தமிழ்ல பிரசங்கம் பண்ணலாம். நான் ஒரு தியரி கண்டுபிடிச்சேன், ஒரு இன்வென்ஷன் கண்டுபிடிச்சேன்னா அதை உலகறிய செய்தால்தான் அதுக்கு பெருமை.
அதை நான் ஆங்கிலத்துல தான் செய்ய முடியும். இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில ஆங்கிலத்துல நான் பேப்பர் பப்ளிஷ் பண்ணாதான் பியர் குரூப்ல ஒத்துப்பா, ஜேர்னல்ல பப்ளிஷ் ஆகும். அதே மாதிரி ராமானுஜர் தன்னுடைய விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை மற்ற அறிஞர்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும் என்றால் அது தமிழிலோ தெலுங்கிலோ செய்திருக்க முடியாது. அப்பொழுது இந்த கல்வி மொழி அந்த நாட்டிலே இருந்த வரலாற்று சூழ்நிலைக்கு ஏற்ப வடமொழியில் தான் கல்வி மொழியாக இருந்தது. அதனால்தான் அவர் வடமொழியிலே இந்த கிரந்தங்களை அருளி செய்தார். ஆனால் அதெல்லாம் ஒரு பக்கம். அவருடைய வைபவத்தை படிக்கும் போது நமக்கு அவருடைய சீடர்களும் அவருடைய ஆச்சாரிகளும் மீண்டும் மீண்டும் காட்டுவது 3 விஷயங்கள். அவர் விட்ட ஒவ்வொரு மூச்சும் அருளிச்செயர்களில் பிறந்தவை. தமிழ் பாசுரங்களில் பெரிய ஆர்வலர் ராமானுஜர். 2வது விஷயம், முத்தமிழ் வித்தகர் அப்படின்னு பட்டம் கொடுக்கணும்னா அவருக்கு தான் கொடுக்கும். ஏன்னா இயல், இசை, நாடகம் என்ற 3 தமிழும் அழிந்த மிகப்பெரிய அறிஞர் எம்பெருமானார். ஆனா எல்லாவற்றுக்கும் மேலாக இன்றைக்கு தமிழ் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்றால், என்றைக்கும் தமிழ் வாழ்ந்து கொண்டிருக்கும் என்றால் அதற்கு எம்பெருமானார் தான் காரணம். அவர் தமிழுக்கு அவர் அளித்த ஏற்றம் இன்றைக்கு நமக்கு தமிழை எல்லாம் கட்டி காத்துக் கொண்டிருக்கிறது. எம்பெருமானார் தரிசனம் தமிழில் கட்டி காக்கப்பட்டது. தமிழினுடைய மறுபெயர் வைணவம் அப்படின்னு பார்த்தசாமி சுவாமி சொல்வார். அப்படி ஆக்கியவர் எம்பெருமானார். பெருமாள் இருக்கும் வரை தமிழ் இருக்கும் அப்படின்னு செய்தது எம்பெருமானார். இதற்கு உதாரணங்களை இந்த 3க்கும், அவர் தமிழ் ஆழ்வரர், தமிழ் வித்தகர், தமிழ் காவரர், இந்த 3க்கும் பல உதாரணங்களை நம்முடைய ஆட்சியாளர்கள் காட்டிக் கொடுக்கிறார்கள். முதல்ல ஒரு உதாரணம் சொல்றேன். எம்பெருமானால் தன்னுடைய அருளிச்செயர்கள் மீது கொண்ட பக்திக்கு பெரியவாச்சான் பிள்ளை தன்னுடைய சிறிய திருமடல் வியாக்கியானத்திலே ஒரு அற்புதமான உதாரணம் காட்டுகிறார். சிறிய திருமடல் என்பது திருமங்கை ஆழ்வார் அருளி செய்த அற்புத கிரந்தம். அதுல திருமங்கை ஆழ்வார் பரகால நாயகியாகி குடக்கூத்தாடும் பெருமாளின் மீது காதலில் வீழ்ந்து விடுகிறார். அவனுடைய பிரிவிலே வாடுகிறார். நோய் வந்தது போல் ஆகிவிடுகிறார். காரார் மணி நிறமும் கைவளையும் காணேன் நான், ஆரானும் சொல்லிற்றும் கொல்லேன் அறிவிறந்து, தீரா உடம்பொடு பேதுருவேன் கண்டிறங்கி. அவனை போய் பாக்குறா, அவன் கூட கூத்தாடி ஆடின்னு இருக்கான். அவன் மேல காதல் வந்துடுறது. அடிக்க அவன் போயிட்டான். இவ யார் சொல்றதும் கேட்கறது இல்லை. அவன் நினைவாவே இருக்கான். ரொம்ப இழைச்சு போயிட்டா. வளையல் கலண்டு விடுகிறது. அப்பெல்லாம் இப்படி எல்லாம் நடந்தா இன்னைக்கெல்லாம் நம்ம சைக்கியாட்ரிட்ட கூட்டிட்டு போறோம். பொண்ணு இப்படி இருக்காளே, ஏதோ காதல் வயசுப்பட்டா போல இருக்கு, என்ன பிரச்சனை தெரியலையே, உடம்பு சரியில்லையேன்னு சொல்லி சைக்கியாட்ரி கூட்டிட்டு போறோம். அவ அப்போ ஒரு கட்டுவிச்சி, அதாவது குறி சொல்றவள். அந்த தாயார் அவனை கூப்பிடுறான். இது யாரு, எதனால இவருக்கு இந்த நோய் வந்தது? ஆரானும் மூதரையும் அம்மனைமார் சொல்லுவார், பாரோல் சொல்லப்படும் கட்டுப்படுத்தீரே ஆரானும் மெய்ப்படுவன் அப்படின்னு. யார் அவர் காதலன் என்று தாய் கூப்பிட்டு கட்டு வச்சு கூப்பிட்டோன்னு அவ சொல்ல ஆரம்பிச்சிடலாம். காரால் குலகொண்டை கட்டுவிச்சி கட்டேரி சீரார் சுலகில் சிலநெல் பிடித்தெறியா, வேரா விதிர் விதிரா மெய் சிறுரா கை நோவா, பேராயிரமுடையான் என்றால் பெயர் தேயும், காரார் திருமேனி காட்டினால் கையதுவும், சீரார் வளம்புரியே என்றாள் அப்படின்னு பெருமாளை காட்டி கொடுக்கிறார். நீரேதும் அஞ்சல் மீன் நும்மகளை நோய் செய்தான், ஆரானும் அல்லன் அறிந்தேன் அவனை நான், கூறால்வேல் கண்ணீர் உமக்கு அறிய கூறுகேனோ. அவன் யாரு? அவருடைய காதலன் யாரு? 1000 பெயருடையவன் அவன். கார் மேனி, மேகத்தின் நிறமுடையது அவனுடைய திருமேனி. கையில் சங்கு, தோளில் துளாய் மாழை. அவன் யார் என்று நான் சொல்கிறேன். அவனுடைய பெருமையை நான் சொல்றேன். ஆரார் இவ்வையம் அடி அளப்புண்டதுதான், ஆரால் இலங்கை பொடிப்பொடியா வீழ்ந்தது, மற்ற ஆறாலே கல்மாறி காத்ததுதான், ஆளி நீர் ஆறால் கடைந்திட்டப்பட்டது, அவன் கான்மென் அப்படின்னு சொல்றான். அவனுடைய அவதாரங்களை சொல்றான். கட்டு வச்சு சொன்னோன்னு இப்படி மடமடமுடன் அவனை பத்தி சொல்லிட்டு இருக்கான். வாமனனா வந்தானே, ராமனாய் வந்தானே, கண்ணனாய் வந்தானே என்று அவனுடைய அவதாரங்களை எல்லாம் காட்டுகிறான். போரானை பொய்கைவாய் கோட்பட்டு நின்றலைவி, நீரார் மலர்கமலம் கொண்டு ஓர் நெடுங்கையால், நாராயணனா ஓ மணிவண்ணா நாகனையாய், வாராய் என் இடர் தீர்க்க நீ வாராய் என வெகுண்டு, தீராத சீற்றத்தால் சென்றிரண்டு கூறாக, ஈரா அதனை இடர்கடிந்தவன் எம்பெருமான். அவன் தான் பரமாத்மா, ஆதி மூலமே அப்படின்னு அந்த யானை கூப்பிட்டோன்னு ஓடி வந்தானே, அவருடைய காதலன்
பரமாத்மா என்று கட்டு வச்சு காட்டு கொடுக்கிறான். அவன்தான் உன் மகளின் காதலன், அவன் வந்தாதான், அவன் கூட சேர்ந்து இருந்தாதான் இவளுக்கு இந்த நோய் போகும், இந்த நோய் போறதுக்கு அவன் வரணும், அவன் கூட சேர்ந்து இருக்கிறதா அவனுக்கு மருந்து, உபாயமும் அவன் தான் உபேயமும் அவன் தான் காமிச்சு கொடுக்கிறான். இதுல பெரியவாச்சம்பிள்ளை சொல்ற, இந்த கட்டுவீச்சு வேற யாரும் இல்ல, எம்பெருமானார் தான் இந்த கட்டுவீச்சு. யார் அவள் காதலன் என்று கேட்டவுடன் கட்டுவீச்சு சொல்ல ஆரம்பித்து மடமடமடன்னு காதலன் யாருன்னு காட்டி கொடுத்தார். அதே மாதிரி எம்பெருமானாட்ட யாராவது எப்ப போய் கேட்டாலும் ஆழ்வார் பாசனங்களுக்கு கொஞ்சம் விளக்கம் சொல்ல முடியுமா, இல்ல ஒரு காலாட்சேபம் பண்ணணுமே என்று கேட்டால் உடனே எல்லாத்தையும் விட்டுட்டு அதை பண்ண ஆரம்பிச்சுடுறான். அவர் வாழ்ந்த காலத்துல எவ்வளவோ விஷயங்கள் பண்ணியிருந்தார். ஆனா இந்த ஒரு விஷயத்துக்கு முன்னுதாரணம் கொடுத்து, அதற்கு முதல் டைம் கொடுத்து, எம்பெருமானாட்ட போய் அருளிச்சேர்களை பத்தி நீங்க பேசணும்னு சொன்னா உடனே ஆரம்பிச்சுடுவாராம். ஊரான் வழியாய் உபதேசித்தார் முன்னோர், ஏறார் எதிராசர் இன்னொருளால் பார்வலையில் ஆசையுடையோருக்கெல்லாம் ஆரியனால் கூடும் என்று பேசி வரம்பறுத்தார் பெண் அப்படின்னு சொல்லி மணவாள மாமனிகள் காமிக்கும் போது இதற்கு முக்கியமான காரணம் எம்பெருமானார் எந்த விதமான ஒரு அதாவது நம்ம எல்லாம் யாராவது கேட்டா எங்களுக்கு டைம் இல்லை, எனக்கு வேற வேலை இருக்குன்னு சொல்லாம எல்லா வேலையும் விட்டுட்டு அருளிச்சேர்களுக்கு விளக்கமோ வியாக்கியானமோ சொல்லணும், இல்ல பிரசங்கம் பண்ணணும்னா உடனே சரின்னு சொல்லிட்டு வரான். இதுல எப்படின்னா, இந்த சிறிய திருமடல்ல எம்பெருமானாரின் விசிஷ்டாத்வைதம் ஃபுல்லா அடங்கிருக்கு. பரகால நாயகி என்பது ஜீவாத்மா, அவன் காதலன் பரமாத்மா. இதுல திருமங்கையாளர் என்ன காட்டுற, பரமாத்மாவுக்கு திருமேனி உண்டு, குணநலங்கள் உண்டு, ஜீவாத்மாக்கு உபாயமும் உபேயமும் அவன் தான் அப்படின்னு சொல்லணும்னா இது எம்பெருமானார் தான் நமக்கு காட்டி கொடுத்தார். எம்பெருமானால் தொடங்கி நமது குரு வரைக்கும் இந்த கட்டுவச்சி தான். குருதான் ஜீவாத்மாவுக்கு பரமாத்மாவை காட்டி கொடுக்க வேண்டும். இப்படி அற்புதமான தமிழ் வழிகளிலே திருமங்கையாழ்வார் காட்டி வருகிறார். இப்படி ஆழ்வார் காட்டியதைத்தான் எம்பெருமானார் தம்முடைய தரிசனமாக நிலைநாட்டினார். இதனாலதான் திருவரங்கத்து அமுதனார் ராமானுஜ நூற்றாண்டில சொல்லும் போது, முனியார் துயரங்கள் முந்திலும் இன்பங்கள் மொய்த்திடரும் கனியார் மனம் கண்ணமங்கை நின்றானை கலைபரவும் தனியானையை தன் தமிழ் செய்த நீலன் தனக்கு உலகில் இனியானை. தன் தமிழ் அப்படின்னா இனிமையான குளிர்ச்சியான தமிழ். நீலன்னா திருமங்கையாழ்வார். அவருக்கு மிகவும் இனியவன் யார்? எங்கள் ராமானுஜன். திருமங்கையாழ்வாருக்கு இனியவன் ராமானுஜன் அப்படின்னு காட்டுறார். இது ஒரு உதாரணம். இரண்டாவது, எம்பெருமானார் கண்ணீர் வடிப்பது எப்போது தெரியுமா? தினமும் இரவிலே படுக்க போவதற்கு முன்பு கண்ணீர் வடிப்பான் எம்பெருமானார். தினசரி ராத்திரி அவருடைய கண்ணீர் கொட்டுமா. ஏன் சுவாமி, அவர் தான் பரம சன்னியாசியாச்சே, அவர் ஏன் ராத்திரியில போய் தூங்குறதுக்கு முன்னாடி கண்ணீர் விடணும்? இத ஒரு அற்புதமான ஒரு கால அட்டவணை. அதாவது எம்பெருமானாருடைய கேலண்டர், இப்ப நம்ம எல்லாம் வச்சுட்டு இருக்கோமே, கேலண்டர் வச்சுட்டு நமக்கு கால் இருக்குன்னு சொல்லிருக்கோமே, அத மாதிரி எம்பெருமானாருக்கு ஒரு அட்டவணை இருக்கு. அது நம்முடைய ஆச்சாரியர்கள் அவர் அவருடைய நாள் எப்படி இருந்தது அப்படின்னு காட்டினார். காலையில எழுந்தா உஞ்சவிருத்தி, அப்புறம் அதை வச்சு சாப்பிட்டுட்டு கோயில் நிர்வாகம், அப்புறம் அரசியல் நிர்வாகம், அப்புறம் கோயில் கைங்கரியம் அப்படின்னு அவருடைய காலை நேரங்கள் எல்லாம் அப்படியே கழிஞ்சிடுமா. மதியமும் மாலையும் ஸ்ரீபாஷ்யம் என்னும் பிரம்மசூத்திர விவரணம், வேத சர்ச்சை, வேதாந்த சர்ச்சை. ஆனா அவர் செய்த ரெண்டு முக்கியமான காரியம், இரவிலே தூங்க போறதுக்கு முன்னாடி ஸ்ரீரங்கத்துல மடப்பள்ளியை தன்னுடைய கையாலேயே திரு அழகிடுதல். அதாவது மடப்பள்ளியை சுத்தம் பண்றது அவருடைய வேலை. இரவு அவர் செய்த முக்கியமான ஒரு காரியம், மடப்பள்ளியை சுத்தம் படுத்தி அடுத்த நாளுக்கு அரிசி, பருப்பு, பால், தயிர், மண்பாண்டங்கள் எல்லாவற்றையும் சரிபார்த்து எல்லாருக்கும் எது எது வேணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் வெளியில வரும். அரங்கன் மீது அவருக்கு இருந்த பாசம் அத்தகையது. ஆதிசேஷன் அவதாரம் தான் எம்பெருமானார். அதனாலதான் எப்படி ராமருக்கு லக்ஷ்மணனோ அது மாதிரி அரங்கனுக்கு ராமானுஜன். எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு ராத்திரி போய் மடத்துல எழுந்தருளி ஒரு பாலமது வடுக நம்பி கொடுக்கும் போது ஒரு பாலமது, வெறும் அவளும் காவேரி நீர்ல அந்த அவளை நீர்ல மெத்தி அப்படி மெத்தனமா பண்ணி கொஞ்சம் சாஃப்டா பண்ணி சாப்பிடுவான். அதுக்கப்புறம் நைட்டு பால். அவ்வளவுதான். 120 வயசுக்கு இருந்தார். அவர் ராத்திரி பண்ற ஒரு விஷயம், வடுக நம்பிய கூப்பிட்டு பிரபந்தங்களை சண்டை சொல்லி கேட்கறது. வடுக நம்பி ராமானுஜருக்கு மேல இந்த பக்தி, பெருமாள் மேல அவருக்கு இந்த பக்தியோட அதிகம். அவர் அந்த பிரபந்தத்தை உருக உருக சொல்லுவாராம்.
முதல் சந்தை சொல்லும் போது எம்பெருமானாருக்கு மெய் சிலிர்த்து விடும். இரண்டாவது சந்தை சொல்லும் போது நெஞ்சு உடப்பட்டுடும், அப்படியே அழுக கண்ணில் நிற்கும். மூன்றாம் முறை சந்தை சொல்லும் போது பாசுரங்களுடைய சொல் நயம், பொருள் நயம், ஓசை நயம், இந்த மூணு தெரிஞ்சிருக்கணும். அதனாலதான் அவர் தமிழ் அறிஞர். இவ்வளவும் புரிஞ்சதுனாலதான் அவர் மிகவும் ஈடுபட்டு எம்பெருமானாருக்கு கண்ணீர் வந்துருமா. அவர் பல மேலாடைகள், ஒரு மேலாடை வச்சுருப்பார், அது ஃபுல்லா நனைஞ்சிடும், இன்னொரு மேலாடையை கொண்டு வந்து கொடுத்து அதை வச்சு அவர் கண்ணீரை தொடச்சுட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு அவருக்கு தமிழ் மீது, ஆழ்வார்களின் மீது இருந்த ஆர்வத்தை பெரியவாச்சன்பிள்ளை திருவருத்தத்துல 98வது பாசுரத்துக்கான வியாக்கியான உரையில காட்டி கொடுத்தார். அந்த பாசுரத்தை நான் அடியேன்னு சொல்றேன். நமக்கும் அதனுடைய பொருள், ஓசை, நயம் தெரிந்தால் நமக்கும் கண்ணீர் வரும் பாசுரம். துஞ்சா முனிவரும் அல்லாதவரும் தொடர நின்ற எஞ்சா பிறவி இடர்கடிவான் இமையோர் தமக்கும் தன் சார்பில்லா தனிப்பெருமூர்த்தி தன் மாயம் செவ்வே நெஞ்சால் நினைப்பறிதால் வெண்ணை ஊன் என்னும் இனச்செயலே. நெஞ்சால் நினைப்பறிதால் வெண்ணை ஊன் என்னும் இனச்செயலே. இமையோர் தமக்கும் தன் சார்பில்லாத தனிப்பெருமூர்த்தி. அவனை பத்தி யார் என்ன சொல்றான்? வெண்ணெய் திருடி அப்படின்னு சொல்றான். எப்படிப்பட்டவன் பெருமாள்? முக்தர்களும் முனிவர்களும் தொலை நின்றவன். நமக்கெல்லாம் எல்லா இடர்களையும் கடிந்து வீடு பேறு அளிக்கக்கூடியவன் அவன் ஒத்தன்தான். ஆதி மூலம் அவன்தான். அவன் தனிப்பெருமூர்த்தி, அவன் தான் பரமாத்மா. அவன் என்ன பண்ணான்? கண்ணனா வந்து பிறந்தான். வெண்ணெய் திருடி என்று ஈனச்சொல் பெற்றானே. ஆட்சியர்களின் கையால் அடிபட்டு கயிறால் கட்டப்பட்டு அழுதானே. அப்படி நம்மாழ்வாருடைய இந்த பாசுரம், திருவருத்தத்து பாசுரம், அத வடுக நம்பி சொல்லும் போது இந்த மாதிரி பாசுரங்களை கேட்டு 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 ராத்திரி ஆழ்வார்களுடைய உள்ள கிடக்கையை புரிந்த எம்பெருமானார் கண்ணீர் அடிப்பார். இதுதான் அவருக்கு தமிழ் மீது, ஆழ்வார்களின் பாசுரங்கள் மீது இந்த ஒரு ஆர்வம். ஸ்ரீபாத்தியத்தை சொல்லும் போது கண்ணீர் வடிப்பார் சொல்லல. ஆனா எம்பெருமானார் தூங்க போகும் மட்டும்தான் பாசுரம் கேட்டாரா? மத்த நேரம்லாம் என்ன பண்ணிருந்தார் அப்படின்னா, ஒவ்வொரு மூச்சிலும் அவர் நடந்துட்டு இருக்கும் போது, வேலை மாத்திட்டு இருக்கும் போது அவருக்கு தமிழ் ஆழ்வார்களின் தமிழ் பாசுரங்கள் தான் அவருடைய மனதிலே ஓடிக்கொண்டு. இது அவருடைய சீரர்கள் எல்லாருக்கும் தெரியும். இதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்கு. இதுல ஒரு உதாரணம் உங்களுக்கு பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். திருப்பாவை ஜீயர் அப்படி என்று எம்பெருமானாருக்கு ஒரு பெயர் உண்டு. அது எப்படி வந்ததுன்னா, உஞ்சவிருத்தி போகும் போதெல்லாம் அவர் திருப்பாவையை அனுசந்தித்துக் கொண்டேதான் போவாராம். ஒரு நாள் ராமானுஜர் உந்துமத களிற்றன் என்னும் திருப்பாவையை பாடிக்கொண்டு தன்னுடைய பிச்சைக்காக தன்னுடைய ஆச்சாரியரான பெரிய தம்பி திருமாளிகைக்கு சென்றார். உந்துமத களிற்றன் ஓடாத தோல்வழியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமலும் குழலி கடைதரவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் வந்தார் விளையுடன் மைத்துனன் பெயர் பாட செந்தாமரை கையார் சீரார் வலையொழிப்ப வந்துகிறவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். செந்தாமரை கையால் சீரார் வலையொழிப்ப வந்து திரவாய் அப்படின்னு அவர் பாடிட்டே இருக்கும் போது, மனசுக்குள்ள அதை சந்தித்தே இருக்கும் போது, பெரிய தம்பிக்கு ஒரு திருமகள் உண்டு, அத்துளாய் அப்படிங்கிற திருமகள். அவ கைவளை கொழுங்க கதவை திறந்ததும் ஒரே நெகத்துல நடந்துதான். ராமானுஜன் நினைச்சிட்டா நப்பிண்ணை பிராட்டி தான் வந்துட்டார் அப்படின்னு நினைச்சு சாஷ்டாங்கமா விழுந்து தண்டன் சமர்ப்பித்தாராம். கோதையின் கீதையான திருப்பாவையிலே ராமானுஜருக்கு இருந்த அதீதமான ஈடுபாடு அவருடைய ஆச்சாரியருக்கு தெரிந்தே இருந்தது. அதனாலதான் அவர் ராமானுஜருக்கு திருப்பாவை செய்யர் என்று பெயரிட்டார். இந்த பெயரைத்தான் ராமானுஜரும் மிகவும் விரும்பினார். 12 திருநாமங்களில் ராமானுஜருக்கு பிடித்த திருநாமம் இதுதான். எம்பெருமானாருக்கு ஆழ்வார்கள் மீது இந்த அறவடியான பக்தி அவர்கள் தமிழ் மேலும் யாரோ பேசிட்டு இருக்கா, கொஞ்சம் மியூட் போட்டுக்கிறீங்களா? எனக்கும் இங்க அன்மியூட் யாருக்கும் காமிக்கல. எந்ததானா? ஒரு நிமிஷம். எல்லாரோடதும் மியூட்ல தான் இருக்கு சார். ஆனா இங்க இருந்து ஒரு சத்தம் வந்துட்டே இருக்கு. நானும் அதான் பாத்துட்டு இருக்கேன். எம்பெருமானுக்கு ஆழ்வார்கள் மீது இந்த அறவிடமான பக்தி அவர்கள் தமிழ் மேலும் இருந்தது என்று தன் ராமானுஜ நூற்றந்தாதியிலே பல இடங்களிலே அரங்கத்தமுதனார் காட்டிக் கொடுத்தார்.
தமிழ் தமிழ் தமிழ்னு எப்படி ராமானுஜன் எவ்வளவு இடத்துல வருதுன்னா, மறையின் கருத்தின் பொருளையும் செந்தமிழ் தன்னையும் கூட்டி, பொய்கை ஆழ்வாரை பத்தி சொல்லும் போது தமிழ் தலைவன் பொன்னடி போற்றும் ராமானுஜன். ஸ்ரீபெரும்புதூர் தமிழ் தலைவன் மடம்னு ஒண்ணு இருக்கு. தமிழ் தலைவன் பொன்னடி போற்றும் ராமானுஜன் பூதத்தாழ்வார். செந்தமிழில் பெய்யும் வரைத்தமிழ் மாலையும் தொண்டரடி பொடி ஆழ்வார். தன் தமிழ் செய்த நீலன் திருமங்கை ஆழ்வார். எய்தற்கரிய மறைகளை ஆயிரம் இன்தமிழை செய்தற்கு உலகில் வரும் சடகோபன் நம்மாழ்வார். பந்தரும் மாறன் பசுந்தமிழ் நம்மாழ்வார். மாறன் விளங்கிய செறிதரும் செந்தமிழ் ஆரணம் திருவாய்மொழி. தென்துழைப்பெல்லான் அமுத திருவாய் ஈரத்தமிழில் இசை உணர்ந்தோர்க்கு நாதமுனி. தென்குருகை பிரான் பாட்டென்னும் வேத பசுந்தமிழ் தன்னை பக்தி என்னும் வீட்டில் கண்வைத்த ராமானுஜன். இப்படி தமிழ் தமிழ் தமிழ்னு வாழ்ந்தவர் ராமானுஜன். ஆழ்வாருடைய பாடல்களை வேத பசும் தமிழ், வேதத்தின் பொருளை உரைத்த நம்மாழ்வாருடைய பாசுரங்களை தன்னுடைய தரிசனத்திற்கு, தன் பிரபத்தி வழிக்கு ஆதாரமாக வைத்தவர் எம்பெருமானார். இப்படி அமுதனார் காட்டணும்னா நம்முடைய எம்பெருமானாருக்கு தமிழ் மேல எவ்வளவு ஆர்வம் இருந்திருக்கும். தமிழ் ஆர்வலர் எம்பெருமானார் அப்படிங்கிறதுக்கு நம்ம உதாரணம் பார்த்தோம். சரி, அவர் ஆர்வலர், தமிழ் பேலறிஞரா, அவர் முத்தமிழ் வித்தகர் சொல்றே சுவாமி, எப்படி அதுக்கு ஏதாவது உதாரணம் இருக்கா? இதுக்கு ஈட்டு ஸ்ரீ சக்தியில ஒரு அற்புதமான உதாரணம் இருக்கு. தமிழ் இலக்கணம் இலக்கியம் முழுவதும் எம்பெருமானார் கற்றவர் என்பதற்கு இதை விட ஒரு நல்ல உதாரணம் இருக்க முடியாது. ஒரு அற்புதமான பாசுரம் திருவாய்மொழி 6 1 பதிகம் 1 பாசுரம். வேறு கொண்டு உண்மையான் இறந்தேன் பெரிவண்டினங்கால் தேருநீர் பம்பை வடபாலை திருமண் வண்டூர் மாரியில் போரரக்கன் மதுநீர் ஏலச்செற்று உகந்த ஏறு செவனாருக்கு என்னையும் உளன் என்பீன்களே, என்னையும் உளன் என்பீன்களே வைகள் பூங்கழிவாய் அப்படின்னு தொடங்குற பாசுரம். இந்த 10 பாடல்கள்ல பராங்குச நாயகியான நம்மாழ்வார் பல பறவைகளை பெருமாளுக்கு தூது விடுவார். என்னை விட்டுட்டு போயிட்டியே, எங்க இருக்கேன்னு. இறுதியா வண்டை தூது விடுகிறார். வண்டு என்பது திருவன்வண்டூர் அப்படிங்கிற மலையாள நாட்டு திவ்ய தேசத்துல இருக்கிற மாரியில் அரக்கன் மதில் நீர் ஏழு செற்று உகந்த ஏறு சேவனார்க்கு. அதாவது ராமன் ராவணனை வென்று விட்டான், சீதையுடன் இணைந்து விட்டான், அயோத்தியில இருக்கிற எறும்பு புல்லு பூச்சி எல்லாத்துக்கும் வைகுண்டத்துக்கு கூட்டிட்டு போயிட்டான். அங்க போயிட்டான், சந்தோஷமா இருக்கான். நம்மாழ்வார் இங்க இருக்கா, என்னையும் உழல், நானும் ஒருத்தி இருக்கேன் அப்படின்னு ராமன்ட்ட போய் சொல்லுங்கோ அப்படிங்கிறார். இதற்கு ஆளவந்தார் ஒரு விளக்கம் சொல்றார். ராமன் நினைச்சிட்டானா நான் தான் எல்லாரையும் கூட்டிட்டு வந்தேனே வைகுண்டத்துக்கு, என்ன பிரிஞ்சு யாரால் இருக்க முடியும்? இத்தலையை பிரிந்தாலில் இருப்பார் இல்லை என்று இருக்கையாலே வராதோ என்றார். பெருமானுக்கு என்ன எண்ணம்னா, நான் தான் எல்லாத்தையும் உய்வித்துட்டேனே, சீதையை எடுத்துன்னு வந்துட்டேன், அயோத்தியில இருந்து எல்லாருக்கும் வைகுண்டம் வந்துட்டேன், யாரும் இல்லை அப்படின்னு. ஆனா இது திருமாலை ஆண்டான் இந்த ஆளவந்தாள் விளக்கத்தை எம்பெருமானிட சொல்லும் போது ராமானுஜர் வேறு விதமா சொல்றார். அதாவது பெருமாள் தன்னை பிரிந்து யாராலும் இருக்க முடியாது என்று எண்ணிக்கொண்டு பராங்குச நாயகி இல்லை அப்படின்னு நினைச்சுக்கிறான். அப்படி ஒருத்தையே இல்லை அப்படின்னு நினைச்சுக்கிறான். நான் ஒருத்தி இன்னும் இருக்கேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி பராங்குச நாயகி சொல்ற மாதிரி ஆழவந்தாள் விளக்கம் கொடுத்தார். இதுக்கு எம்பெருமானார் தமிழ் இலக்கியத்தை காட்டி வேறு விதமா விளக்கம் சொல்றார். தமிழ்ல இன்றியமையாமை என்று ஒரு வார்த்தை உண்டு. இன்றியமையாமைங்கிறது அருமையான தமிழ் வார்த்தை. ஒரு தலை உண்டானால் ஒரு தலை இன்றைக்கே இராது. ஒரு தலை இருந்தா ஒரு தலை இருக்காம இருக்காது. ஒரு தலை இன்னொரு தலை. அதாவது உண்மையான காதலிலே உள்ள இருவர் ஒருவை உயிரை விட்டால் மற்றவர் உயிர் வாழ மாட்டார். இது தமிழ் இலக்கியத்துல பல இடங்கள்ல வரும். திருவள்ளுவர் கூட இதை சொல்லியிருக்கார். இன்றியமையாயம் என்பது ஒரு காதலி தான் உயிரோடு இருந்தால் காதலன் கண்டிப்பாக உயிரோடு இருப்பான் அப்படிங்கிறது தமிழ் இலக்கியத்தை பல இடங்கள்ல வருது. கலித்தொகை என்பது சங்கத்தமிழ். அதுல 142வது பாடல் நெய்தல் களியில நல்லந்துவனார் அப்படிங்கிற ஒரு பாடல் சொன்னது, என் உயிர் அன்னாருக்கு என்னை உயிர் காட்டாதோ மற்ற. யாராவது என்னை விட்டு காதலன் ஊர்ல இருக்கான், சான் பிரான்சிஸ்கோ இருக்கான், வாஷிங்டன்ல இருக்கான், வேற ஊருக்கு எங்கேயோ வேலைக்கு போயிருக்கான், அவனுடைய பிரிவிலே இருக்க மனைவியோ காதலியோ என்ன சொல்றான்னா, நான் நன்னா இருக்கேன், உயிரோட இருக்கேன், சுகமா இருக்கேன், அதனால அவருக்கு எந்த விதமான தீங்கு இருக்காது. ஏன்னா அவருக்கு ஏதாவது தீங்கு நடந்தா நான் நன்னா இருக்க மாட்டேன்.
இப்ப மாதிரி கைபேசி கடுதாசி இப்படி வீடியோ கால் எல்லாம் பாத்துக்க முடியாத ஒரு காலம். தன்னை பிரிந்து வேலைக்கு சென்ற காதலன் கண்டிப்பாக நன்றாக இருக்கிறான் என்கிற உறுதி காதலிக்கு எதனால வருது? நான் நன்னா இருக்கேன், அதனால அவன் நன்னா இருக்கான். இது காப்பிய காலத்திலையும் சீவக சிந்தாமணி அப்படிங்கிற கனகமாலையார் இளம்பகத்துல காதலால் உடல் உள் உயிர் கவிடின் ஏதம் எண்ணியோர் எய்தி இறக்கும் மற்ற ஆதலால் அழிவு ஒன்று இறக்கு. இது காதலிக்கு மட்டும் வர உறவு இல்லை, காதலனுக்கும் இந்த உணர்வு வருது. ஒரு காதலன் தனியா இருக்கான், அந்த காதலனும் ஒரு உறுதியோட இருக்கான். என் காதலியின் உயிர் அவளை உடலை விட்டு கைவிட்டு விட்டால் என் உயிரும் உடனேயே துன்பம் கொண்டு இங்கு இறந்துவிடும். எனவே அவள் உயிருடன் நன்றாகவே இருக்கிறாள் அப்படின்னு காதலனும் நினைச்சுக்கிறான். இந்த இன்றியமையாமை என்பது ஒரு காதலனும் காதலியும் ஒருவரை பற்றி கண்டிப்பாக நன்றாக இருப்பார்கள். நான் நன்றாக இருக்கிறேன், அதனால என் மனைவி நன்றா இருப்பா, என் மனைவி நன்றா இருக்கா, அதனால நான் நன்னா இருப்பேங்கிற ஒரு இந்த இன்றியமையாமை அப்படிங்கிறது தமிழ் இலக்கியத்துல சொல்றது. அதைத்தான் இதுல எம்பெருமானார் காட்டி கொடுக்கிறார். பராங்குச நாயகி சொல்றாராம், பராங்குச நாயகி என்பது ஜீவாத்மா, பெருமாள் என்பது பரமாத்மா. ஜீவாத்மா அழிவில்லாது, ஆனந்தமயமானது. அதற்கு பெருமாளுடன் கூடிய உறவு என்பது பிரிக்கவே முடியாத உறவு. இன்று ஆக நாளையே ஆக இனி சிறிது நின்றாக நின்னருள் என்பாலதே நன்றாக நான் உன்னை என்று இளையன் கண்டாய் நாரணனே நீ என்னை என்று இலை. பெருமாள் செய்யாழ்வார் நான்முகன் திருவாந்தாதியில இதைத்தான் சொல்றார். இதுதான் இன்றியமையாமை. ஜீவாத்மா இருக்கிற வரைக்கும் பரமாத்மா உண்டு, பரமாத்மா இருக்கிற வரைக்கும் ஜீவாத்மா உண்டு. நான் உன்னை என்று இளைய நாராயணனே நீ என்னை என்று இலை. குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா உன் தன்னோடு உறவே நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. ஆண்டாலும் இதைத்தான் சொல்றார். அதனாலதான் எம்பெருமானார் தன்னுடைய தரிசனமாக இதை வியாக்கியானத்துல காட்டுறார். ஏன் பராங்குச நாயகி இப்படி சொல்றான்னா, நான் இங்க நன்னா இருக்கேன், நீயும் அங்க நன்னா இருக்க அப்படின்னு நினைச்சிடாத, நான் இங்க ரொம்ப கஷ்டப்படுறேன், உனக்கு இது தெரியலையே அப்படின்னு. இதான் எம்பெருமானார் காட்டும் இன்றியமையாமை. இது தமிழ் இலக்கியத்தை சுட்டி காட்டி நம்முடைய வியாக்கியான தாதாக்கள் நமக்கெல்லாம் காட்டி கொடுக்குறார். இது தமிழ் இலக்கியத்தை எம்பெருமானார் மேற்கோள் காட்டுது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப தமிழ் அறிஞர் தானே. இதுல பராங்குச நாயகி உடல் வேறு ஆத்மா வேறு என்று அறியாத நம்மாழ்வார் தான் இதுல பாச பராங்குச நாயகி. உடல் வேறு நம்மால் உயிர் வேறு என்று அவருக்கு நன்றாகவே தெரியும். அவர் போய் நான் உயிருடன் இருக்கேன் அப்படின்னு எப்படி சூது சொல்ல விடுவாங்க? அது நம்முடைய தத்துவத்துக்கு பொருந்தாது. நம்மாழ்வாருக்கு பிரச்சனையே இந்த ஆத்மா இந்த பிறவியில் உடல் என்னும் சிறையில் சிக்கி கொண்டிருக்கிறதா. அப்ப இந்த பாசுரத்துல பராங்குச நாயகி என்ன சொல்றா? நீ சுக்ரீவன் விபீஷ்ணன் ஜடாயு எல்லாருக்கும் முக்தி கொடுத்துட்ட, சீதையுடன் சேர்ந்து விட்டாய், எல்லா அயோத்தியில இருக்கிற புல் பூச்சி எறும்பு எல்லாத்தையும் நீ வைகுண்டத்துக்கு கொண்டு போயிட்ட, மதில் நீர் செற்று உகந்த ஏறு சவனார், என்ன மறந்துடாதே, என்னையும் உடன் என்பீன்களே, இந்த பிறவி என்னும் சிறையிலே இருக்கும் என்னைனா என் ஆத்மாவை இந்த உடலில் இருந்து வைகுண்டத்துக்கு அழைத்து செல் அப்படின்னு நம்மாழ்வார் வேண்டாம். இதைத்தான் தமிழ் இலக்கியத்திலே இன்றியமையாமை என்னும் ஒரு கோட்பாடு இருப்பதை வைத்து எம்பெருமானார் மற்றொரு விளக்கமாக சொல்கிறார். அதே வச்சு நம்முடைய தரிசனத்தின் ஜீவாத்மா பரமாத்மா உறவு இவை ரெண்டும் பிரிக்க முடியாது. சரீரி ப்ராப்ளம். பெரும்பெருமான் தான் சரீரி, நாமெல்லாம் அவனுக்கு சரீரம் அப்படிங்கிறதுதான் நம்முடைய சித்தாந்தத்துடைய யுனிக் கான்செப்ட், பிரதான பிரதிதண்டனை. அதை இந்த பாசுர வியாக்கியானத்துல தமிழ் இலக்கியத்தை வச்சு சொல்லி கொடுக்குறேன். இன்னொரு உதாரணம் சொல்றேன். உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன், மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன், அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன், துயரரு சுடரடி தொழுதலன் மனனே. நமக்கு எல்லாம் தெரிஞ்ச பாசுரம், திருவாய்மொழி முதல் 10, முதல் திருவாய்மொழி முதல் பாசுரம். இதனுடைய பொருள் நமக்கெல்லாம் நன்றாக தெரிந்த உண்டு. பெருமாளுக்கு திருமேனி உண்டு, திருவடி உண்டு. நம் துயரையெல்லாம் போக்கும் இறைவனது ஒளி மிகுந்த திருவடி, அந்த திருவடிகளை தொழுவாய், பின் அவனுக்கு தொண்டு செய்ய எழுவாய் அப்படின்னு தன் மனதுக்கு நம்மாழ்வார் சொல்றதாக நமக்கெல்லாம் அர்த்தம் தெரியும். ஆனா இதை எம்பெருமானார் இந்த அர்த்தத்தை சொல்லல. எம்பெருமானார் சொல்ற அர்த்தம் ஒரு உன்னதமான அர்த்தம். இதை நம்மளை ஸ்ரீசக்தியில காட்டி கொடுக்குறார். துயர் அரு சுடரடி அப்படின்னா துயர் அறுக்கும் சுடரடின்னு வச்சுக்கலாம். துயர் அரு அப்படின்னா வினைத்தொகை. தமிழ்ல 6 வேற்றுமை தொகைகள் உண்டு. துயர் அறுக்கும் சுடரடி என்பது 2ஆம் வேற்றுமை தொகை, ஒரு வினை சொல். துயர் அறுக்கிறது அப்படிங்கிறது வினை. துயர் அறுக்கும் சுடரடி, நேற்றுக்கு இருக்கும், இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு அந்த சுடரடி தான் நமக்கு துயர் இருக்கும். இந்த ஊறுகாய் பார்த்துருக்கோம், ஊறுகாய், ஊறுகின்ற காய், உருப்போகும் காய் அப்படின்னு.
அதான் வினைத்தொகைக்கு உதாரணமா சொல்லுவான். இந்த துயரறு சுடரடியும் அப்படித்தான் வினைத்தொகைன்னு எடுத்துக்கிறான். ஆனா எம்பெருமானார் அப்படி சொல்லல. எம்பெருமானார் இதை பண்பு தொகையாக சொல்றார். துயர் அருந்த சுடரடி அப்படின்னு. அதுக்கு வினை இல்லை. அந்த துயரடிக்கு துயர் அருந்து போயிட்டான். பெருமாளுடைய திருவடிகளுக்கு இருந்த துயரம் தீர்ந்து போய்விட்டது. என்ன சுவாமி, பெருமாளுக்கு என்ன துயரம்? பெருமாளுக்கு என்ன துயரம்? தன் அடியவர்களை உய்விப்பதற்கு இன்னும் யாரும் வரலையே அப்படின்னு. ஆனா இப்ப நம்மாழ்வார் வந்துட்டார், பிறந்துட்டார், பாசனம் சொல்ல ஆரம்பிச்சுட்டார். இன்னும் ஒரு 10 இருக்கு. அது முடிஞ்சிருச்சுன்னா நம்மாழ்வாருக்கு வைகுண்டம் கிடைச்சிடும். அதை வச்சு ராமானுஜர் வந்து நமக்கு சரணாகதி வழியை காட்டி கொடுக்க போறார். நமக்கெல்லாம் வைகுண்டம் கிடைச்சிடும். நமக்கு வைகுண்டத்துல நம்ம தனியா இருக்க மாட்டோம். நிறைய பேர் வைகுண்டத்துக்கு வந்துருவான்னு சொல்லி அவனுடைய துயரம், தனிமையா இருக்கிற துயரம் தீர்ந்து போயிடுமா. அதனாலதான் துயர் அருந்த சுடரடி அப்படிங்கிறார். துயர் அறுக்கும் சுடரடி இல்ல, துயர் அருந்த சுடரடி. பெருமாள் எதனால துயர் அறுகிறான்? தன் அடியவர்கள் துன்பப்பட்டால் அவன் துயர் அடைகிறான். இப்படி எல்லாம் பிறவியில பட்டு இருக்காளே, வைகுண்டத்துக்கு வரமாட்டேங்கிறாளே அப்படின்னு அவனுக்கு ஒரு பெரும் துயரம். நம்மாழ்வார் பாசுரம், இந்த ஒரு பாசுரம் சொன்னோன்னு அவனுக்கு அந்த துயரம் தீர்ந்து போயிட்டான். அவனுக்கு மகிழ்ச்சி வந்துட்டான். நம்மாழ்வாருக்கு மதிநலம் கிட்டி விட்டது. 10 அவருக்கு வைகுண்டம் எப்படியும் உண்டு. அவர் பிறவி முடிஞ்சு வைகுண்டம் மேல போறார். அதுல ஒரு பெரிய மகிழ்ச்சி. இன்னொன்னு வந்து நம்மாழ்வார் அழிய திருவாய்மொழியினாலே நமக்கெல்லாம் சரணாகதி என்னும் எளிய வழி கிடைக்கப்படுகிறது. இல்லாட்டா நம்ம எல்லாம் வைகுண்டத்துக்கு எப்படி போக முடியும்? அதனால உலகமே உய்யப் போகிறது. கலியும் கெடும் கண்டுகொள்மீன் கடல் வண்ண பூதங்கள் மண்மேல் மறிய புகுந்து இசைபாடி ஆடி ஒளிதர கண்டோம். அதுல அவனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அவனது திருவடி துயர் அருந்த சுடரடியா. இதையும் வந்து ஒரு இலக்கணத்தை வச்சு எம்பெருமானார் பண்பு தொகையாக அதை கொண்டு நமக்கு ஒரு அற்புதமான ஒரு விளக்கத்தை சொன்னார். தமிழ்ல 3 வகை தமிழ் சொன்னேன். இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ். இந்த இயல் தமிழ்ல எம்பெருமானாருக்கு இருந்த வித்தகத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். தமிழ் வித்தகர் அப்படின்னா இயல் தமிழ் வித்தகர். சரி, இந்த இசை நாடகம்னு என்ன 2 இருக்கேன். இந்த இசையும் நாடகமும் சேர்ந்ததுதான் நம்முடைய வைணவ தரிசனத்துல அரையர் சேவை. பாசுரங்களை இசையோடும் அபிநயத்தோடும் உற்சவர் முன்னால அர்ப்பணிப்பதற்கு அரையர் சேவை. இந்த அரையர் சேவை நம்முடைய கோயில்கள் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு இருக்கு. பட் இது ரொம்ப பிரபலமான இருந்த காலம் எம்பெருமானார் காலம். இந்த இசையும் நாடகமும் சேர்ந்து கூடிய அரையர் சேவையிலே ராமானுஜர் ஒரு பெரிய அறிஞர், பரம ரசிகர். இந்த அரையர் சேவைக்கு பரம ரசிகர். அதை ஒன்னையும் விட மாட்டாராம். எல்லா அரையர் சேவைக்கும் முன்னாடி வந்து ரசிக்கிறான். இது அரையர் சேவை இப்போ கோயில் நடந்துட்டு இருக்கு. நம்பெருமாள் முன்னாடி மாசரு ஜோதி என்னும் 5ஆம் 10 3ஆம் பதிகத்தை அரையர் சுவாமி அபிநயித்து காமிச்சுட்டு இருக்காரு. இதுலயும் பராங்குச நாயகி பெருமானை பிரிந்து புலம்புவதாக வாசம். அந்த கோஷ்டியோட அரையர் முன்னாடி எம்பெருமானார் உட்கார்ந்துருக்காரு. திருவாய்மொழியிலே இந்த 5ஆம் 10 3ஆம் பதிகத்துக்கு அரையர் அபிநயித்து இசையோடு பாடி அபிநயித்துக் கொண்டிருக்கிறார். இந்த பதிகமே ரொம்ப அற்புதமான பதிகம். மாசரு சோதி என் செய்யவாய் மணிக்குன்றத்தை ஆசுவரு சீலனை ஆதிமூர்த்தியை நாடியே அப்படின்னு பராங்குச நாயகி சொல்ற மாதிரியான பாதம். இதுல ஒரு அற்புதமான ஒரு பதிகம் பாசுரம் இருக்கு. ஊரார் கவ்வை எறியிட்டு அன்னை சொல் நீர்படுத்து ஈரனல் வித்தி முளைத்த நெஞ்ச பெரும் செய்யுள் பேரமர் காதல் கடல் முறைய விளைவித்த காரமர் மேனி நம் கண்ணன் தோழி கடியனே அப்படின்னு. ஊரார் கவ்வை எறிவிட்டு அன்னை சொல் நீர்படுத்தி ஈரசல் நெல்லி விளைத்த காதல் அப்படிங்கிறது திருக்குறள்ல உள்ள ஒரு குறள். காதல் எப்படி வரணுமா, ஊரார்லாம் வதந்தி சொல்வாளாம். அன்னை வந்து எப்போதும் சத்தம் போடுவாளாம், ஐயோ இப்படி இருக்கியே, ஏன் இப்படி காதல்ல வந்துட்டேன்னு. இத வந்து உரமாக கொண்டு நீராக கொண்டு அந்த காதல் மேலும் மேலும் வளருமா. இது திருக்குறள்ல திருவள்ளுவர் காமிச்சது. அதை நம்மாழ்வார் எடுத்து சொல்றார். ஊரார் கவ்வை எறியிட்டு அன்னை சொல் நீர்படுத்து ஈரல் வீத்தி முளைத்த நெஞ்ச பெருஞ்செய்யுள் பேரமர் காதல் கடற்கரையை விளைவித்த காரமர் மேனி நம் கண்ணன் தோழி கடியனே. இது நீங்க படிக்கும் போது என்ன புரிஞ்சுக்கணும்னா, நம்முடைய ஆழ்வார்கள் வந்து அருமையான தமிழ் அறிஞர்கள். அவருக்கு தெரியாத தமிழ் இலக்கியம் இல்லை. இந்த பதிகத்துல 6வது பாசுரத்துல பராங்குச நாயகி, நான் வந்து வாசுதேவனுடைய வலையுள்ளே அகப்பட்டு விட்டேன், நான் என்ன செய்வேன், அன்னையன் செய்யலன், என் அம்மா என்ன சொன்னா என்ன, ஊரன் சொல்லிலன், ஊர் வதந்தி சொன்னாலும் எனக்கு என்ன பிரச்சனை, தோழிமையில் என்னை இனி உமக்கு ஆசை இல்லை, அகப்பட்டேன், என்ன பண்றது, அகப்பட்டுட்டேன் அவனுடைய காதல் வலையில. முன்னை அமரல் முதல்வன்
வன் துவராபதி மன்னன் மணிவண்ணன் வாசுதேவன் வலையிலே அகப்பட்டேன். இதற்கு அரையசாமி அபிநயிச்சு காட்டுட்டு இருக்கார். எந்த வலையில் அகப்பட்டார்னா இந்த மீன் மாதிரி காட்டுவார். வலை என்பதற்கு மீன் பிடிக்கும் வலை அப்படின்னு சொல்லி ஒரு மீன் பிடிக்கும் வலையை மாதிரி கையை காமிக்கிறான். மீனை வச்சு இப்படி காமிக்கிறார். அந்த அரையசாமி அப்படி காமிக்கிறார். ஆழ்வார் சொன்னது அந்த வலை அல்ல அப்படின்னு எம்பெருமானார் அரையசாமிக்கு குறிப்பால உணர்த்தி கொடுக்கிறார். நீ மீன் வலைக்குள்ளேன்னு காமிக்க கூடாது. இதுக்கு எந்த வலையில அகப்பட்டார்? பெருமாளுடைய மாய கண் வலையில அகப்பட்டார். மீன் வலையை பிடிச்சா பெருமாள் பிடிச்சான், தன்னுடைய கண் என்னும் வலையிலே அவளை அகப்படுத்தி கொண்டான். இதை கண்ட எம்பெருமானார் முன்னாடி உட்கார்ந்து இருக்கார். அரையர் சுவாமி காமிக்கிறாராம், திருக்கண்களால இப்படி இப்படி காமி அப்படின்னு. திருக்கண்களை காட்டி கண் என்னும் வலை அதை வச்சு அபிநயிக்க வேணும் அப்படின்னு அரையருக்கு சொல்லி கொடுக்கிறாராம். எம்பெருமானாருக்கு இயல் தமிழ் மட்டுமல்ல, இசைத்தமிழும் நாட்டிய தமிழும். இதுக்கு ஒரு இன்னொரு அற்புதமான உதாரணம் பெரியாழ்வார் திருமொழியில அப்பூச்சி காட்டுகிறான் அப்படிங்கிற பதிகம் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். அப்பூச்சி காட்டுறதுன்னா பயப்படுத்துறது. பயப்படுத்துறது என்பது குழந்தைகள் நம்ம எல்லாம் விளையாடுற ஒரு விளையாட்டுல ஒன்று. பயப்படுத்துற மாதிரி நடித்தல். நம்ம பேய் விசாசம் மாதிரி பயப்படுத்துவோம். அப்படி நாக்க நீட்டி ஆன்னு காமிப்போம், கண்ணை விழிச்சு பேய் பூதம் மாதிரி விளையாடுறது அப்பூச்சி காட்டுவது. மெச்சூது சங்கம் இடத்தான் நல்வே ஊதி பொய்ச்சூதில் தொற்ற புறையுடை மன்னருக்காய் பத்தூர் பெறாது அன்று பாரதம் கை செய்த அத்தூதன் அப்பூச்சி காட்டுகின்றான் அம்மானே அப்பூச்சி காட்டுகின்றான். கண்ணன் அவதாரம் எடுத்து நல்ல புல்லாங்குழலை ஊதி ரொம்ப அற்புதமான அவதாரம் எடுத்த கண்ணன் பொய்ச்சூது, அந்த சூதாட்டத்துல தோற்று போன பாண்டவர்களுக்காக தூது போய் ஒரு 5 ஊரு கூட 5 ஊசியோட முனி கூட கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டான். அதுதான் துரியோதனன். அப்படி போன அந்த மாதிரியான ஒரு பெரிய விஷயங்கள்லாம் பின்னால செஞ்சவன் இப்ப ஏதோ குழந்தை மாதிரி விளையாடிட்டு இருக்கான், அப்பூச்சி காட்டுகிறான் அப்படின்னு அந்த பாசுரம். இதுக்கு நம்பெருமாள் முன்னாடி பறை கொட்டி இசையை அமைத்து அரையர் பாடின்னு இருக்கார். இது ஒரு கோஷ்டி. இந்த கோஷ்டியில நீங்க கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. எல்லாரும் உட்கார்ந்து இருக்கார். ராமானுஜர் முன்னாடி உட்கார்ந்து இருக்கார். அரையர் சுவாமிக்கு முன்னாடி ராமானுஜர், அவருக்கு பின்னாடி அவருடைய சீடர்கள் எம்பார் கூடத்தாழ்வான் முதலியாண்டார் எல்லாரும் அவர் பின்னாடி உட்கார்ந்து அரையர் சுவாமி பாடுறது நினைச்சுட்டு இருக்கார். இது நாடகம் ஆடும்போது பல முறை அபிநயித்து காட்டுற போது மாதிரி இந்த பாசுரம் வரும்போது இந்த இமையை உயர்த்தி இப்படி பூச்சி காட்டுறாரா அந்த அரையர் சுவாமி. ஆனா அப்படி இல்ல, கண்ணன் அப்படியா பூச்சி காட்டுவான்? எல்லா குழந்தையும் அப்படி பயமுறுத்தினா கண்ணன் அப்படி செய்வானா? அது எம்பார் பின்னாடி உட்கார்ந்து இருக்கார். எம்பெருமானாருக்கு முன்னாடி பின்னாடி அவன் எம்பார் உட்கார்ந்து இருக்கார். கண்ணன் என்ன பண்ணா அவன் பிறக்கும் போதே 4 தோள்களோடு சங்கு சக்கரம் ஏந்தி பிறந்தானா, 4 கையோட சதுர்புஜத்தான். அதை பார்த்து தேவகி பயந்து போயிட்டான். ஐயோ இது கண்ணன் தெரிஞ்சு போயிடுத்து, நீ குழந்தையே நீ மறைச்சுக்கோ, எல்லாம் மறைச்சு வச்சுக்கோ, சாதாரண குழந்தையா இரு, உன்னை கம்சன் இப்படி கண்டுபிடிச்சிட்டான்னா நீதான் தெய்வ குழந்தை அப்படின்னு சொல்லி உன்னை பிடிச்சிருவான்னு சொல்லிட்டு அவனை மறைச்சுக்கோ அப்படின்னு சொல்றான். அதனால கண்ணன் 2 கண்ணையோட தான் வாழ்ந்தானா. அப்படி வாழ்ந்து வந்த கண்ணன் விளையாட்டு, அவனுக்கு இருக்கிற விளையாட்டு நமக்கு தெரியுமே. அவன் மற்ற குழந்தையோட விளையாடிட்டு இருக்கும் போது 2 கையை காமிச்சு இப்படி எல்லாம் பண்ண மாட்டானா. திடீர்னு அந்த 2 கை 4 கை ஆயிடுமா. எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த குழந்தைகள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கும் 4 கை ஆயிடும். எல்லா குழந்தையும் பயந்துருவான். மற்ற பெரியவர்கள்லாம் ஓடி வரும்போது சமத்தா 2 கையோட இருந்துருவாங்க. இதை ராமானுஜரும் எம்பாரும் இதை பத்தி ஏற்கனவே டிஸ்கஷன் சம்வாதம் பண்ணியிருந்தார். அதனால எம்பார் பின்னாடி அரையர் சாமிட்டு சொல்ற, அப்படி காட்டாது, சங்கு சக்கரத்தை காட்டு, அப்படின்னாதான் 4 தோள்களுடைய சங்கு சக்கரத்துடைய பெருமாள் தெரியும் அப்படின்னு சொன்னோடனே அரையர் சுவாமி புரிஞ்சுட்டார். கண்ணன் இப்படி காமிக்க மாட்டான், அப்பூச்சி 2 கையை 4 கையை ஆக்கிடுவான் அப்படின்னு. ஒரு குழந்தைகள்லாம் விளையாடிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு குழந்தைக்கு மட்டும் 4 கை வந்தா என்ன ஆகும்? பயம் வந்துருமா இல்லையா? அப்படின்னு சொன்னது மாட்டின்றான். அவனே ராமானுஜரை பார்த்துட்டு திரும்பவே கூட இல்லையா, அவர் முன்னாடியே பார்த்துட்டு கூட்டத்திலே கோவிந்த பெருமாள் இருக்கிறீரோ அப்படின்னு கேட்கிறாராம். அவருக்கு தெரியும் எம்பார் தான் செஞ்சிருக்கணும் அப்படின்னு. எம்பானுஜர் ராமானுஜர் முன்னாடி நான் சொன்ன திருத்தம் சரிதானே சுவாமி அப்படின்னு கேட்டோன்னே ராமானுஜரும் சிரிச்சுட்டாராம். இப்படி இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ், இந்த முத்தமிழ் வித்தகரா இருந்தது எம்பெருமானார் தான். தமிழ் காவலர் எம்பெருமானார். அதே எப்படி தமிழ் காவலர்னு நிறைய பேர் சொல்லிக்கிறார். இந்த தமிழ் காவலர்னு இந்த 1000 நூற்றாண்டுல வாழ்ந்த ஒரே அறிஞர் அவன் தான். மெல்ல தமிழ் நீ சாகும் என்று அந்த பேரை உரைத்தான்,
அப்படின்னு பாரதி வந்து ரொம்ப கோபத்தோட சொல்லுவான். தமிழ் அழிஞ்சு போயிடும் அழிஞ்சு போயிடும் அவர் காலத்துல நிறைய பேர் சொல்லியிருந்தான். நாங்க தான் தமிழை காக்க போகிறோம்னு இன்னைக்கும் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கான். ஆனா தமிழ் அழியவே அழியாது. ஏனென்றால் அது எம்பெருமானாருடைய தரிசனத்தின் மொழி. எம்பெருமானார் தரிசனம் 1008 ஆண்டுகள் ஆகிவிட்டது, அதுவும் அழியாது. ஏன்னா அதன் நாதன் நாராயணன் பரமாத்மா, அவனுக்கு முதலும் இல்லை முடிவும் இல்லை. அது போலத்தான் தமிழும், முதலும் முடிவுமற்றது மொழி தமிழ். அதை கட்டி காத்தவர் எம்பெருமானார். தமிழுக்கு இன்னொரு பெயர் வைணவம். தமிழ் வைணவத்தின் மொழி. அப்படி செய்தவர் எம்பெருமானார். இன்னைக்கு நீ எந்த ஊருக்கு வேணா போங்கோ, பெருமாள் கோயில் வந்து இப்ப எல்லா உலகத்துல எல்லா மூலையிலும் இருக்கு. சான் பிரான்சிஸ்கோல இருக்கு, பிட்ஸ்பர்க்ல இருக்கு, வாஷிங்டன்ல இருக்கு, போஸ்ட்வானா என் பொண்ணு போனா அங்கேயும் இருக்கு பெருமாள் கோயில். ஐரோப்பா லண்டன்ல இருக்கு, ஆஸ்திரேலியால இருக்கு, இந்தியாவில் நிறைய இடத்துல இருக்கு. இங்கேருந்து ஆரம்பிச்சு அங்க வரைக்கும் எல்லா கோயிலையும் எம்பெருமானார். அந்த கோயில்கள் அனைத்திலும் தமிழ் தான் ஒலிக்கிறது. கருவறைக்குள் தமிழை கொண்டு போக முடியுமான்னு இன்னைக்கு நிறைய பேர் கேட்கிறார். கருவறைக்குள் தமிழை கொண்டு போனவர் எம்பெருமானார். பெருமாள் தான் தமிழை கருவறைக்குள் கொண்டு சென்றார். பெருமாளை தொட்டு கைங்கரியம் செய்யும் சுவாமிகள் எந்த மொழியில வேணா பேசலாம். எங்க ஆத்து பக்கத்துல ஒரு பெருமாள் கோயில் இருக்கு, அவர் கன்னடா தவிர எந்த மொழியும் தெரியாது. ஆனா அவர் சாற்று முறைகள் பாசுரங்கள் 1-2 தெரிஞ்சு சொல்லித்தான் பூஜையை முடிக்க முடியும். நீங்க எந்த லாங்குவேஜ்ல பேசினாலும் தமிழ் பாசுரம் சொல்லித்தான் கருவறை. இன்னைக்கு வந்து சைவ சமயத்துல அது கிடையாது. ஓதுவார்கள் என்பவர்கள் கருவறைக்கு வெளியில தான் தமிழ் பாசுரங்களை பாடுறாங்க. வைணவ தரிசனத்தில் தான் கருவறைக்குள் தமிழ் ஒலிக்கிறது. அதுவும் இதுல ஆண்டாளுக்கு மிகப்பெரிய ஏற்றம். ஆண்டாள் செய்த 2 பாசுரங்கள் சொல்லித்தான் இன்னைக்கு எந்த பூஜையுமே முடிக்க முடியும். சிற்றம் சிறுகாலை வந்துன்னை செய்வித்து உன் பொற்றாமரையடியே போற்றும் பொருள்களாய் பெற்றம் மெய்த்துண்டும் குலத்தில் பிறந்து நீ குற்றவேலங்களை கொல்லாமல் போகாது. இற்றை பறைகொள்வான் என்றுகான் கோவிந்தா, எற்றைக்கு மேலேர் பிறவிக்கும் உன் தன்னோடு உற்றமையாவோம் உனக்கே நாமாற் செய்வோம் மற்ற நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பார்வாய். இந்த ஒரு பாசனம் சொல்லித்தான் ஆகணும். வங்கக் கடல் களைந்த மாதவனை கேசவனை தென்கள் திருமுகத்து செய்யலால் சென்றிரஞ்சி அங்கப்பறை கொண்ட ஆற்றை அணிப்புதுவை பைங்கமல தந்தரியல் பட்டபிரான் கோரை சொன்ன சங்கத்தமிழ் மாலை 30 தப்பாமே இங்கு இப்பரிசுரைப்பார் 2 மால்வரை தோல் செங்கன் திருமுகத்து செல்வத் திருமார் எங்கும் திருவுருள் பெற்று இன்புருவர் எம்பாவாய். இந்த 2 பாசனம் சொல்லாம பூஜை முடியறதுல எந்த ஊருக்கு போனாலும். நீங்க எந்த ஊருக்கு பெருமாள் கல்யாண உற்சவம் பண்ணுங்க, ஏதாவது கல்யாண உற்சவம் பண்ணா பிரசாதம் கொடுக்கும் போது எல்லாம் வடமொழியில இருந்தாலும் பிரசாதம் கொடுக்கும் போது என்ன பாசனம் சொல்றான்? ஓங்கி உலகந்த உத்தமன் பெயர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்று நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் ஊடுகயலுகல பூங்க வளை போதில் பொறிவந்து கண் கொடுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்தமலை பற்றி வாங்க குடல் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் என்பாவை சொல்லித்தான் பிரசாதம் கொடுத்தாங்க. நீங்க எந்த உலகத்துல எந்த பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்ண போனாலும் பெரியாழ்வாருடைய பாசுரங்களை கேட்காம பெருமாள் குளிக்க மாட்டார். பெங்களூர்ல குரல் பெருமாள் டெய்லி எல்லாம் குளிக்க மாட்டார். எங்க ஆத்து பக்கத்துல இருக்கிற கோயில் அவருக்கு வாரத்துக்கு ஒருத்தவ தான் திருமஞ்சனம். சனிக்கிழமை காலையில 6:30 மணிக்கு நீங்க போனா ஒரு 50 பேர் இருப்பா. 50 இல்ல நல்ல சனிக்கிழமையா இருந்தா 100 பேர் இருப்பா. அவ எல்லாரும் ஒரு புஸ்தகத்தை வச்சுக்கிறா கையில. கன்னட மொழியில தான் இருக்கு. ஏன்னா மற்றவாளுக்கு தமிழ் எழுத படிக்க தெரியாது. மக்களுக்கே தமிழ் எழுத படிக்க தெரியாத காலம் வந்துட்டு இருந்தாலும் ஆங்கிலத்துல எழுதி வச்சிருந்தாலும் சரி, கன்னடத்துல எழுதி வச்சிருந்தாலும் சரி, இவாள்லாம் யசோதையா மாறி பெருமாளை குளிப்பாட்டி பூச்சுட்டி காப்பிட்டு அப்படி பாசுரம் சொல்லிட்டே இருக்கும் போதுதான் பெருமாள் குளிப்பார். எல்லாருமே யசோதையாய் மாறி கண்ணா வா குளிக்க வா அப்படின்னு கொஞ்சறது வந்து அந்த பெங்களூர்ல தமிழ் அருவா கேட்காத ஒரு இடத்துலயும் இதை கேட்கறது ரொம்ப அற்புதமா இருக்கும். அப்பம் கலந்த சென்றுட்டி அக்காரம் பாலில் கலந்து சொப்பட நான் சுட்டு வைத்தேன் தென்னல் உறுதியேல் நம்பி செப்பு இயலம் முளைமார்கள் சிறுபுறம் பேசி சிரிப்பார் சொப்பட நீராட வேண்டும் சோத்தம் பிராம் எங்கே வரா இப்படின்னு ஆரம்பிச்சு அவனை குளிப்பாட்டி அவனுக்கு பூச்சூட்டி அவனுக்கு காப்பிட்டு இந்த பாசுரங்கள் எல்லாம் சொல்லி முடிக்கும் போதுதான் பெருமாள் குளிச்சு முடிப்பார். இதையெல்லாம் ஏற்படுத்தி வைத்தது யார்? இந்த அமைப்பை நமக்கு ஏற்படுத்தி வைத்தவர் எம்பெருமானார். பெருமாளை ஏழ பண்ணும் போது பிரபந்தம் முன்னாடி போகணும் வேதம் பின்னாடி போகணும்னு சொன்னது எம்பெருமானார். இப்ப நமக்கு என்ன தெரியுது? முத்தமிழ் காவலர் அப்படின்னா எம்பெருமானார் தான். தமிழ் இனி மெல்லச் சாகும் என்று பேதை உரைத்தான் அப்படின்னு பாரதி தைரியமா சொன்னது எம்பெருமானாரை வச்சுதான். பெருமாள் எப்போது இருப்பார்? எம்பெருமானோடைய தரிசனம் எப்போது இருக்கும்? சொல்லார் தமிழ் ஒரு மூன்றும் தமிழ் தலைவன் அடிபணிந்தவர் எம்பெருமானார். அவர் தமிழுக்கு எடுத்துக் கொடுத்த அந்த கொடை அது. தமிழ் வைணவ மொழி, வைணவத்தின் மொழி தமிழ். இதை வந்து திருமழிசை ஆழ்வார் ஒரு அற்புதமான ஒரு பாத்திரத்தில் நம்ம காட்டி கொடுக்கிறோம். கதவு மனம் என்றும் காணலாம் என்றும்
குதையும் வினையாவி தீர்ந்தேன். விதையாக நல் தமிழை வித்தி என் உள்ளத்தை நீ விளைத்தாய். கற்ற மொழி ஆகி கலந்து. இந்த பாத்திரத்தை நீங்க 2-3 தடவை படிச்சு பாருங்க. தமிழ் அப்படிங்கிற தாய்மொழியா இருந்தா உங்களுக்கு ரொம்ப பெருமை வந்துடும். கதவு மனம் என்றும் காணலாம் என்றும் குதையும் வினை ஆவி தீர்ந்தேன். எதனால தீர்ந்து போன என்னுடைய வினை? விதையாக நல் தமிழை வித்தி என் உள்ளத்தை நீ விளைத்தாய். நம்முடைய உள்ளத்துக்குள்ள தமிழை விதையாக வித்தி எதை விளைத்தான்? பிரபத்தி என்னும் சரணாகதியை விளைத்தான். எம்பெருமானார் இது ஆழ்வார் பெருமாளுக்கு சொல்றார், அது எம்பெருமானாருக்கும் பொருந்தும். எம்பெருமானார் தான் தன்னுடைய கருணையினாலே ஆழ்வார்களுடைய உரைகளுக்கெல்லாம் வியாக்கியானங்கள் எழுத வைத்தார். அவர் இல்லைன்னா அதெல்லாம் நமக்கு கிடைச்சிருக்காரு. அவருடைய கருணையினாலதான் தமிழை கருவறைக்குள்ளே கொண்டு சென்றார். இப்படி நல்ல தமிழை, ஆழ்வார் பாசுரங்களை விதையாக நம்முள்ளே இட்டார். அந்த விதை எப்படி வளரணும்? பிரபத்தியா வளரும். நம்முடைய ஆழ்வார் பாசுரங்களை பாட பாட அதனுடைய சொல், பொருள், நயம் எல்லாம் நமக்கு தெரிய தெரிய நம் உள்ளத்திலே சரணாகதி என்னும் பிரபத்தி வழி நமக்கெல்லாம் ஊற்றெடுக்கணும். அதனால் நம்முடைய மனக்கிலேசங்கள்லாம் கழிந்து போயிடும், மற்ற காமங்கள்லாம் ஒழிந்து போயிடும், வினையாவி தீர்ந்து விடும். நம்முடைய நெஞ்சம் பெருமாளை அடையும் கதவாக, வழியாக திறந்து போயிடுமா. அப்படியான பெருமாள் என்ன செய்வான்? பெருமாள் நம் கற்ற மொழியாகி கலந்தான். பெருமாள் தமிழாகி நம்முடைய கலந்தான். நாம் சரீரியான அவனுக்கு நாம் எல்லாம் சரீரமாகும். இந்த விசிஷ்டாத்வைத்தத்துல அதான் சொல்றான், பெருமாள் நாம் கற்ற மொழியாகி நம்முள் கலந்தார். அப்படிங்கிறது நம்முடைய சாமானியத்தை நமக்கு அவனுக்கும் பெருமாளுக்கும் ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதுல அவர் சொல்றது பெருமாள் நம் கற்ற மொழியாகி கலந்தார். நம்ம கற்ற மொழி தமிழ், பெருமாள் தமிழாகி என்னை கலந்தார் அப்படின்னு சொல்றான். பாரதியாரின் அமுத மொழிகளோடு நான் இதை முடித்துக் கொள்கிறேன். ஏன்னா பாரதியார் ரொம்ப அற்புதமான கவிஞர். அவருடைய வழிகளோடு இதை முடித்துக் கொள்கிறேன். கண்ணன் எங்கள் அரசன் புகழினை கவிதை கொண்டு எந்த காலமும் போற்றுவேன். தென்னை வாயில் பெருக்க வந்தேன், என்னை தேசம் போட்டு தன் மந்திரி ஆக்கினான். நித்தச் சோற்றிற்கு ஏவல் செய்ய வந்தேன், நிகரில்லா பெரும் செய்ய உதவினான். வித்தை நன்கு கல்லாதவன் என்னுள்ளே வேத நுட்பம் விளங்கிடச் செய்திட்டான். வித்தை நன்கு கல்லாதவன் என்னுள்ளே வேத நுட்பம் விளங்கிடச் செய்திட்டான். கண்ணன் பெருமாள் வாழ்கவே, கழியழிந்து புவித்தளம் வாழ்கவே. திருமால் என் நெஞ்சு நிறைய புகுந்தான். திருமால் என் நெஞ்சு நிறைய புகுந்தான். திருமால் என் நெஞ்சு நிறைய புகுந்தான். பெருமாள் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். இந்த வாய்ப்பை எனக்கு கழித்த திருமதி ஜனனிக்கும், இதை பொறுமையுடன் கேட்ட இந்த வைணவ கூட்டத்திற்கும் அடியேனின் உங்களுடைய திருவடி தாமரைகளிலே என்னுடைய வணக்கத்தை செலுத்திக் கொள்வேன். வணக்கம்.